ஓம் நம சிவாய. இந்த பதிவு இந்த உலகத்தில் யார் அதிக தண்டனையை அனுபவிக்க வேண்டும், இறைவன் மூலமா தண்டனை அனுபவிக்க கூடிய நபர்கள் யாரா இருக்க போறாங்க அப்படின்னா, முதல்ல ஒரு நல்லவர்களை தீயவர்களா மாற்றக்கூடியவங்க. இப்போ ஒரு நல்லவங்களா இருந்து அவங்க தீயவங்களா மாறுறாங்க அப்படின்னா, அதற்கு காரணமா இருக்கக்கூடிய நபர் தான் முதல்ல வந்து இறைவன் தண்டனைக்குரிய ஆளா இறைவன் யாரை பார்க்க போறார் அப்படின்னா, அந்த பிறரை நல்லவங்களா இருக்கவங்கள கெட்டவங்களா மாத்துறவங்க. அப்படி பார்க்கும்போது தன்னோட நல்ல நிலைமையிலிருந்து ஏன் நீ தீய நிலைமைக்கு போற, யார் என்ன பண்ணாலும் அப்படின்ற கேள்வி கேட்டாலும் அதற்கு காரணமா ஒருத்தர் இருக்காங்க. இதை வந்து சோதனை இறைவன் செய்வார் கட்டாயம். ஆனா இந்த மனிதர்கள்ல சில பேர் வந்து தேவையற்ற விஷயங்களை செய்வாங்க. அதை நம்ம வந்து இதுவும் ஒரு சோதனை தான், இதையும் நம்ம கடக்கிறோமா இல்லையான்னு இறைவன் பார்க்குறாரு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இறைவன் கட்டாயம் அவர்களை தண்டிப்பார். அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா, நீங்க ஒரு உதவி செய்யலாம் அப்படின்னு நினைச்சு செய்வீங்க. உங்களோட நல் மனது அது. ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது தவறு கிடையாது. நீங்க உதவுறீங்க, உங்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்க. தொடர்ந்து அதுக்கே உங்களை பழக்கப்படுத்துவாங்க. இவங்க இவங்க செய்கிறாங்கல்ல, தொடர்ந்து இந்த உதவி இவங்களே செய்யட்டும் அப்படின்னு சொல்லி, நீங்கள் பாவம் அப்படின்னு சொல்லி இறக்கப்பட்டு போன விஷயத்த வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செய்கிற மாதிரி உங்களை பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான நிலைமைக்கு நீங்கள் போய் தொடர்ந்து உங்களோட வாழ்க்கை வந்து ஒரு தலைவலியாக இருக்கும். எந்த வேலையும் உங்களால் ஒழுங்காக செய்ய முடியாது. ஏன்னா மற்றவர்களோட வேலையை சேர்த்து செய்கிறதால. ஒரு மனசாட்சி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. மனசாட்சி வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தவங்களை வந்து வேலை ரீதியாவோ இல்லை வேறு எந்த விஷயம் ரீதியாவோ தன்னுடைய விஷயங்களை தேவையில்லாமல் பிறரை வந்து நம்ம தொந்தரவு செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு யோசிக்கணும். அப்போ வந்து யோசிக்காமல் ஒருத்தர் அவங்க கஷ்டப்படுவாங்களே அப்படின்ற எண்ணம் இல்லாமல் தொந்தரவு செய்யக்கூடிய நபர்களை கட்டாயம் இறைவன் தண்டிப்பார். இதே பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல சொல்லலாம். இது மற்றவங்க கேட்கும்போது இந்த சின்ன விஷயத்துக்கு எவ்வளோ கோவப்படணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த நிலைமையிலிருந்து அனுபவிக்கக்கூடிய சில நபர்கள் இருப்பாங்க உணர்வு ரீதியாக. இப்போ வந்து ஒரு நல்ல மனதோடு இருந்த ஒரு நபர் என்ன இந்த ஒரு விஷயத்தில் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறதால என்ன அப்படின்னு பார்த்து நம்ம நினச்சோன்னா, அப்புறம் ஒரு 2-3 நாள் தொடர்ந்து நம்மளே அந்த வேலையை சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வேலைக்காரங்க அப்படின்ற ஒரு இடத்துல இவர் தான் எனக்கு வேலைக்காரர் அப்படின்ற ஒரு இடத்துல நம்மளை வைக்கும்போது, நம்மளுடைய வேலை வேறு ஏதாவது ஒன்றா இருக்கலாம். இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடியதான் என்னோட வேலை அப்படின்னா, அந்த ஒரு நபருக்கு நான் ஏன் தொண்டு செய்யணும்? நான் உதவி செஞ்சேன். ஆனா அந்த நபர் அத வந்து அவனுக்கு வந்து அந்த நபர் தினம் வந்து தொண்டு செய்ய வேண்டியதா இருக்கு. இதனால இறைவன் கூட நான் பயணிக்கிற நேரம் வந்து குறையுது. இதெல்லாம் தேவையா? அப்படின்னு யோசிக்கும்போது, நம்ம தேவையில்ல அப்படின்னு நினைச்சோம். நம்ம இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு கட்டத்தில வந்து இழுத்து நிப்பாட்டுறது இந்த மாதிரியான ஒரு நபர்கள் தான். இவங்கள கட்டாயம் இறைவன் தண்டிப்பார். இதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பண உதவி கூட சொல்லலாம். ஒருத்தவங்க வந்து ஒரு பண உதவி ஒரு ரொம்பவே சிறிய தொகை கேட்குறாங்க அப்படின்னா, அது குடுக்குறதுல தவறில்ல. அவங்களுக்கு அப்போதைக்கு தேவைப்படுது. அது மீண்டும் அவங்க குடுக்கணும். கடன் வாங்குற எல்லா விஷயமே வந்து தவறுன்னு சொல்லல. கடன் பட்டவங்க எல்லாமே வந்து குடுக்கக்கூடாதுன்னு ஏமாத்தி ஓடக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அவங்களும் தண்டனைக்கு ஆளாக போறவங்க தான். ஆனா குடுக்கணும் அப்படின்னு நெனச்சு, தன்னுடைய கையில பணம் இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ரொம்பவே பரிதாபமானவங்க. அவங்க எதிராளி. அந்த கடன் குடுத்த நபரோட வேதனையும் இவங்களுக்கு புரியும். ஆனா, இவங்களுக்கும் குடுக்கணுன்ற சூழ்நிலை வரல. இவங்களுக்கு குடுக்கறதுக்கு பணம் இல்ல அப்படின்றது தான் உண்ம. வாங்குனது வாங்கிட்டோம். திரும்ப செலுத்த முடியலையே இந்த கடன. அப்படின்னு வந்து போகக்கூடிய நபர்கள் இருக்காங்க. ஆனா வந்து, இவங்க தான் குடுக்குறாங்களே வாங்குனா என்ன? அப்படின்னு சொல்லி அதாவது என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு நபர்கள் இருப்பாங்க. என்கிட்ட இல்ல, என்னால முடியாது அப்படின்னு சொல்லக்கூட அவங்களால முடியாது. அந்த வார்த்தை என்னால முடியாது. நான் குடுக்க மாட்டேன். இது என்னால தர முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வார்த்தையே வந்து அந்த பொய் வராது. அவங்ககிட்ட இப்ப பணம் இருக்கு அப்படின்னா, ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கு தேவையில்லாத நபர் கேட்குறாங்க அப்படின்னா, சட்டுன்னு என்கிட்ட பணம் இல்லையே அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாது. உடனே வந்து எடுத்து குடுத்துருவாங்க. ஒரு யோசனையோட, ஒரு தயக்கத்தோட எடுத்து குடுத்துட்டு நாளெல்லாம் புலம்பி தவிப்பாங்க. ஒரே தொந்தரவு, தலைவலி இவங்களுக்கு தான். இப்படி பார்க்கும்போது, அ எத்தனையோ ஒரு இல்லாத நபர்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு குடுக்கலாம். அதுக்காக கஷ்டப்படுறவங்க இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு கிடையாது. யாருக்கு உண்மையில் தேவையோ அவங்களுக்கு போய் சேர்ந்தா அது தவறில்ல. இந்த ஒரு